அது வந்து நீங்கள் சொல்கிற வேத காலத்தில் இருந்திருக்கு, அரசியலாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து அது ஹரப்பா பண்பாட்டுக்கு பின்பற்ற காலத்தில் அரசியலாக்கப்பட்டிருக்கு. சங்க இலக்கியம்னு சொல்கிற நம்ம காலகட்டத்தில் அரசியலாக்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகார காலத்தில், பக்தி இலக்கிய காலத்தில். ஆக வந்து பண்பாடு அரசியலாக்கப்படுறதுங்கிறதுல வியப்பே கிடையாது. ஏன்னா நான் தொடர்ந்து பேசி வருகிறேன், அரசியல் இல்லாமல் பண்பாடே கிடையாது. பண்பாட்டுக்குள்ளே வந்து அரசியலுங்கிறது இன்பில்ட். அப்போ அதில் ஒரு ஆச்சரியப்படுறக்கோ அதிர்ச்சி அடைகிறக்கோ ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ வந்து இப்போ 2 விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. ஒரு பக்கம் வந்து கீழடி பற்றி வருவோம், டீட்டெயிலிங் வருவோம். இந்த பின்னணி செய்தியாகவே நீங்கள் கேட்டது வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னால் நேற்றெல்லாம் இப்போ தான் செய்தித்தாள்களில் நிறையா எழுதிட்டுருக்காங்க, ஊடகங்களில் எழுதிட்டுருக்காங்க. ராஜஸ்தானில் ஒரு தடயம் கிடச்சிருக்கு. அந்த தடயம் வந்து அந்த பழைய காணாமல் போனதாக தேடப்படுகிற ஒரு சரஸ்வதி என்று சொல்லப்படுகிற நதி ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படுது. பல இடங்களில் நதிகளுக்கெல்லாம் தாய் அப்படின்னு கூட குறிப்பிடப்படுது. நதிகளில் சிறந்த நதி, ஒரு ஆற்றல் மிக்க நதி அப்படின்னு அந்த நதி குறிப்பிடப்படுது. புராணங்களில் மட்டுமே குறிப்பிடப்படுகிறது. வேதங்களில் தான் அது தொடக்கத்தில் குறிப்பிடப்படுது.